Hello, my dear commerce students. I hope you're all doing good. I am really very excited to meet you on yet another video through Brainery tutorials platform. I hope நீங்க என்னோட previous videos பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So I am sure you are all ready with your NCERT textbooks before I get into the session, and also a pen or a pencil or a highlighter to just mark the keywords. சரியா? ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் தி அஜெண்டா ஃபார் டுடே இஸ் கோயிங் டு பி டிஸ்கஸ் நவ். இன்னைக்கு நம்ம சாப்டர் 1ல் இருக்க ஒரு 2 கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் 1உடைய ப்ரீவியஸ் கான்செப்ட்ஸ் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது, கண்டிப்பாக அதை பாருங்கள். இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, we are going to discuss about whether management has features of art and science, and also how do we see management as a profession. So ரெண்டு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். ஆக்சுவலி ஆர்ட் அண்ட் சயின்ஸுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் டாபிக் தான். அதை தாண்டி நம்ம இன்னைக்கு ப்ரொஃபஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றியும் பார்க்க போகிறோம். ஹவு மேனேஜ்மெண்ட் கேன் ஆக்சுவலி பி கால்ட் அஸ் அ ப்ரொஃபஷன். ஆல் ரைட், ஸோ ஐ யூ ஆல் செட் டு வாட்ச் த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் விதவுட் எனி ஃபர்தர் டிலே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா we will get to know how management can be called as art. Right. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு சில ஆர்ட் ஃபார்ம்ஸ் இங்கே காமிச்சிருக்கேன். லெட் இட் பி டான்ஸ் ஆர் மியூசிக் ஆர் லைக் ட்ராயிங் ஆர் இட் கேன் பி குக்கிங் ஆக்சுவலி. ஸோ இது எல்லாமே வேரியஸ் ஆர்ட் ஃபார்ம்ஸ். ஐ ஹோப் நிறைய பேருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு மியூசிக்கில். லைக் ஹவு டு வி ஆல் கெயின் திஸ் ஆர்ட் ஃபார்ம்? எப்படி நம்ம அதை கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ட் ஃபார்மை கற்றுக்க தெர் ஆர் சம் செட் தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ். அதாவது சில ரூல்ஸ் இருக்கலாம், சில பிரின்சிபல்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ மியூசிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு சில நோட்ஸ் இருக்குது. ஸோ யூ லேர்ன் பேஸ்ட் ஆன் நோட்ஸ். இதே இப்போ டான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேரியஸ் டான்ஸ் ஃபார்ம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது. கரெக்டாக? இப்போ அதே நீங்கள் குக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குக்கிங்கோட பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னென்னா, யூ நீட் டு பி க்ளீன் இன் த கிச்சன், யூ நீட் டு யூஸ் சர்டன் இன்க்ரீடியன்ஸ் விச் ஆர் ஃப்ரெஷ். அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆர்ட் ஃபார்முமே ஒரு செட் ஆஃப் தியரிஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி, நம்மளுடைய ஐடியாஸை வச்சு அந்த ஆர்ட் ஃபார்மை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ அதை தான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக? ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஸ் அன் ஆர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ட்டுக்கான ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்துட்டோன்னா, தென் we can see how management can be called as art. ஸோ ஆர்ட்கான சில ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, இட் இஸ் பேஸ்ட் ஆன் சம் சிம்பிள் ரூல்ஸ். ஸோ சில பேசிக் சிம்பிள் ரூல்ஸ், அதாவது ஆல்ரெடி யூனிவர்சலி அக்செப்டட் சர்டன் ரூல்ஸ் இருக்கு இதில். சரிங்களா? ஸோ இதில் வந்து மியூசிக் நோட்ஸாக இருக்கலாம், இல்லை டான்ஸ் ஃபார்ம் உடைய ரிதம் அண்ட் ஸ்டெப்ஸாக இருக்கலாம், இல்லை வாட் எவர் இட் மே பி, தேர் ஆர் சம் பேசிக் ரூல்ஸ் ஃபார் எனி ஆர்ட் ஃபார்ம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஃபீச்சர் ஆஃப் ஆர்ட், இட் சேஸ் தட் the knowledge that we acquire from these rules or principles or theories, இதை வந்து நம்மளுடைய ஓன் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும்னு நினைக்கணும்னா, நான் வந்து குக்கிங் எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாருக்குமே ஈஸியாக புரியக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் இருந்தாலும் நான் இன்னைக்கு குக்கிங் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மகிட்ட ஒரு தோசை பேட்டர் இருக்குது, அதை வச்சு நம்ம தோசை செஞ்சுக்கலாம். கரெக்டா? இப்போ அதே தோசை பேட்டர் வச்சு ஐ கேன் மேக் ஊத்தப்பம், ஐ கேன் மேக் தோசை பீட்சா ஆல்சோ. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் மை கிரியேட்டிவிட்டி ஆஃப் ஹவு டு ஐ bring out my way of transforming things. that is என்னுடைய ஆர்ட்டோடைய நாலேஜை பேஸ் பண்ணி நான் அதை வந்து இன்னொரு விதத்தில் அதை என்னால் கொண்டு வர முடியும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் அ செகண்ட் ஃபீச்சர் ஆஃப் ஆர்ட். ஸோ என்னதான் பேசிக் பிரின்சிபல்ஸ் இருந்தாலும் ஐ கேன் ஜஸ்ட் பிரிங் அபவுட் மை ஓன் ஸ்டைல் ஓவர் ஹியர். தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராக்டிஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி. ஸோ ஒரு ஆர்ட் ஃபார்மை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, வி கெட் இமென்ஸ் நாலேஜ் இன் தட் அண்ட் வி பிகம் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ ஆர்ட் இம்ப்ரூவ்ஸ் வித் ரெகுலர் ப்ராக்டிஸ் அண்ட் சம் நியூ ஐடியாஸ் ஆப்வியஸ்லி. ஸோ ஒரு பேசிக் லேர்னர்லேருந்து நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக மாறுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவை. and new ideas and நீங்க input பண்ண maybe you become a best dancer, you become the best singer, or you become a best cook in fact. So இது எல்லாத்துக்குமே practice-உம் new ideas-உம் தேவை. So 3 keywords நம்ம இங்க பார்த்திருக்கோம். Number 1, based on certain basic rules or principles, point number 1.
செகண்ட் கீவேர்ட் என்ன பார்த்தோம்னா இந்த நாலேஜ் and creativity onna enayumbodhu and practice to add to that, we will be able to excel in that art form. சரி, இப்போ இது ஆர்ட் பத்தின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். இதை எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் குள்ள ஃபிட் பண்ண முடியும்? ஹவு டு ஐ ஆக்சுவலி ஜஸ்டிஃபை தட் மேனேஜ்மெண்ட் இஸ் அ art? Management is an art. So how do I justify that? Point number 1 to explain to you, which is given over here, is management has certain principles and theories, which we will learn in chapter number 2. Chapter number 2 la vandu nama management oda principles yum theories yum in detail padipom. But enna inga solla varanga na, ipo management அப்படின்றது ஒரு process. இது நம்ம first sessionல நான் உங்களுக்கு explain பண்ணிருக்கேன். So இந்த process வந்து என்ன எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரலாம்னு பாத்தீங்கன்னா சில தியரிஸ் அண்ட் சில பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா அந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வர முடியும். அதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரி மேனேஜர் யூசஸ் தேர் ஓன் கிரியேட்டிவிட்டி அண்ட் தேர் ஓன் நாலேஜ் இன் ஆர்டர் டு சார்ட் அவுட் த இஷ்யூஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ் ஆர் வாட் எவர் இட் மே பி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆர்கனைசேஷனை இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ பிகாஸ் வி ஆர் லேர்னிங் மேனேஜ்மெண்ட், I am relating now with the organization. So இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். Let us imagine there is a top level management. அதாவது ஒரு மேனேஜர் இருக்காங்க, நம்ம எக்ஸாம்பிளுக்கு இமேஜின் பண்ணிப்போம். அந்த மேனேஜர் வந்து ஒரு பர்டிகுலர் தியரி, அதாவது அவர் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணியிருந்திருப்பாரு த்ரூ ஹிஸ் கிராஜுவேஷன் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன். அவருடைய படிப்புல அவர் மேனேஜ்மெண்டோட ஸ்கில்ஸை அக்வயர் பண்ணியிருப்பாரு. கரெக்டா? தியரட்டிக்கல் நாலேஜ் அவருக்கு இருக்கும். இப்போ அந்த நாலேஜை வச்சு அவருடைய ஓன் கிரியேட்டிவிட்டியோ இல்லை அவருடைய ஓன் ஐடியாஸோ யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமா இல்லை ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லா நம்மளை சுற்றி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. இந்த எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்லயும் எல்லா மேனேஜரோ இல்லை எல்லா மேனேஜ்மெண்ட்டும் ஒரே ஸ்டைலா ஃபாலோ பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஒரு மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராஃபிட் ஓரியன்டட் ஆர்கனைசேஷன் உடைய ஸ்டைல் அண்ட் மேனேஜ்மெண்ட் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். இதே இப்ப நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதாவது சர்வீஸ் கொடுக்குற ஆர்கனைசேஷன்ஸா இருந்தீங்கன்னா அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்டைல்ஸ் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதாவது என்ன இங்க சொல்ல வராங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கேன் பி லேர்ன் தியரிட்டிக்கல். நீங்க கண்டிப்பா அதோடைய பிரின்சிபல்ஸையும் அதோட தியரிஸையும் படிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுடைய ஓன் ஐடியாஸை யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்டைலை கண்டிப்பா கொண்டு வந்து மேனேஜ்மெண்ட்ல யூ கேன் ட்ரை டு பிரிங் அபவுட் இட். அதுக்கு அடுத்தது, a good manager learns through experience and becomes better over time. ஸோ கண்டிப்பா எடுத்த உடனேவே நீங்க வந்து எக்ஸலண்ட் மேனேஜர் ஆக முடியுமானா மேபி ஆர் மே நாட் பி, பட் we can definitely assure that as and when you start experiencing, அதாவது நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண ஒரு மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா எஃபெக்டிவாகவும் எஃபிஷியன்டாகவும் மாற முடியும். தட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த ஸ்கில்ஸ் தட் ஆர் அக்வயர்ட் பை தி மேனேஜ்மெண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதாவது ஒரு ஃபியூ இயர்ஸோ இல்லை வந்து ஃபியூ மந்த்ஸ்லையோ, as and when the management experiences various situation in an organization, அந்த ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு என்ஹான்ஸ் பண்றதுக்கான அது ஒரு டைம் பீரியடா இருக்கும். and they will be able to come up with a better solution or better efforts, right? so இந்த மூணு கான்செப்டை வச்சு இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் குறிய இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆர்ட்டுடைய ஃபீச்சர்ஸோட அலைன் ஆயிருக்கு. So point number 1, இங்க நம்ம ஆர்ட்ல என்ன படிச்சோம்னா, we saw it is based on some simple rules. Am I right or not? இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா, management has principles and theories. So இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா it is all going line and line, meaning it is getting aligned. அதுக்கு அடுத்தது use of knowledge based on their creativity. So gain பண்ண knowledge அவங்களுடைய creativity யூஸ் பண்ணி இதுல கண்டிப்பா அவங்க வேரியஸ் ஆர்ட் ஃபார்ம்ஸ் கொண்டு வர முடியும். ஆர்ட்ல படிச்சோம். சேம் திங் we are using here also. So every manager has their own style. So knowledge possess பண்ணியிருந்தாலும் they will use their own style to bring about a solution for the problem or to manage their organization. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா practice and creativity அப்படின்ற ஒரு வேர்ட் ஆர்ட் ஃபீச்சரா படிச்சோம். அதே தான் இங்க நம்ம என்ன படிக்கிறோம்னா experience. So they learn through their experience and become better over the time. So இந்த மூணு ஃபீச்சர்ஸை வச்சு நம்ம என்ன ஜஸ்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can easily justify that the management or can also be called as an art. I hope this was clear to you.
So now let me move on with the next topic. The next topic enna paaka porom appdin pathina, we are going to discuss about the next one, management as science. So science nammalukku enakku therinja nama childhood la irundhe padichittu vara oru subject da. So we all know what are the features of science. But adukku munnadi inga science oda sila aspects na ungalku display pannirken. So here I have taken law of gravity. I think law of gravity all of us know, all right. So law of gravity, adukapparama we see a image of observation and lot of theories that are being developed. So இப்போ என்ன நம்ம கான்செப்ட், இப்போ உங்களோட கொஸ்டின் எப்படி வரும்னா, how can we justify that management is also called as a science? First of all, management science ஆ இல்லையா அப்படின்றது ஒரு கொஸ்டின். அப்படி எஸ்னா எப்படி நீங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? So how will you justify it? So let's see. So நான் உங்களுக்கு இங்க சில கான்செப்ட்ஸ் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். Now what are we going to understand is what are the features of science? Science உடைய features என்ன? ஆர்ட்டுக்கு நம்ம 3 பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சயின்ஸை எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எந்த ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி அதை சயின்ஸ் அப்படின்ற ஒன்று நம்ம justify பண்ண முடியும். So point number 1, science has a structured set of principles and theories. So ஒரு structured set, அதாவது the set of theories, principles, rules இது எல்லாமே கண்டிப்பா சயின்ஸுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ law of gravity-ய இங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா scientific rules are tested through experiments and observations. ஸோ இப்போ ஒரு தியரி, புதுசாக ஒரு தியரி கண்டுபிடிக்கும் போது அந்த தியரி சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா முடியாதா, அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா ஆகாதா அப்படின்றது எதை வச்சு நம்ம வந்து கொண்டு வருவோம்னு பார்த்தீங்கன்னா த்ரூ அப்சர்வேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் தென் செகண்ட் ஒன் த்ரூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். I think நீங்க எல்லாருமே உங்களுடைய சயின்ஸ் லேப்ல லைக் in your 10th standard and all you would have done some experiments, right? So எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்க சில பிரின்சிபல்ஸை ப்ராக்டிக்கலா நம்ம அதை செஞ்சு பார்ப்போம். செஞ்சு பார்த்தா அதோட அவுட்கம் என்ன வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இங்க வந்து லா ஆஃப் கிராவிடேஷன் உங்களோட டெக்ஸ்ட் புக்ல ஒரு எக்ஸாம்பிளா எடுத்திருக்காங்க. ஸோ சேம் எக்ஸாம்பிள் ஒன்லி ஐ ஹவ் டேக்கன் ஹியர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் அப்ளை எவ்ரிவேர். அதாவது இப்ப law of gravity அப்படின்ற ஒரு scientific theory is applicable universally. அதாவது it is not only applicable to one country or another, it is applicable for the whole world, meaning the planet Earth, I would say. So எல்லா இடத்துலயுமே the law of gravity remains the same and it can be proven also through experiments. So science-க்கு என்னெல்லாம் key points இருக்கு? Key point number 1 வந்து structured set of principles or theories. Point number 1. Point number 2 நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this can be tested. இப்போ இந்த தியரியை நம்ம ஈஸியா டெஸ்ட் பண்ண முடியும். எப்படி? through observation and through experiments. And third நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த scientific principles வந்து it is not going to be proven right only in one place, it is going to be proven everywhere. It can be proven universally. அதாவது எங்கே போனாலும் இந்த பிரின்சிபல் ஆர் தியரி கேன் பி ப்ரூவன். ஸோ இதுதான் சயின்ஸோடைய ஃபீச்சர்ஸ். இப்போ மேனேஜ்மெண்ட் இந்த எல்லா ஃபீச்சர்ஸ்லயும் ஃபிட் ஆகுமா, அதாவது இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே மேனேஜ்மெண்ட்லயும் இருக்கா அப்படின்றது தான் நம்மளுடைய அடுத்த டாபிக். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா why is management considered as சயின்ஸ்? ஸோ மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஏன் சயின்ஸ்ன்னு சொல்றோம், சயின்ஸ்ன்னு சொல்லலாமா அப்படின்றத அடுத்த கேள்வி. ஸோ பாயிண்ட் நம்பர் 1 நீங்க என்ன நம்ம இங்க பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கான்செப்ட், தியரி அண்ட் டேர்ம்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கும் நிறைய தியரிஸ் இருக்கு, பிரின்சிபிள்ஸ் இருக்கு. அதை தான் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல படிப்போம், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஆர் ஒரு செட் ஆஃப் தியரிஸ் வந்து when you grow up or if you take up management as one of your qualification, அப்ப நீங்க வந்து கண்டிப்பா படிப்பீங்க என்னெல்லாம் தியரிஸ் பேஸ் பண்ணி ஒரு மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஆகணும் இல்ல ஒர்க் ஆகலாம் அப்படின்றத. ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் தியரிஸ் ஆர் செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஐ வுட் சே. Management principles were developed over a period of time. So அப்ப இந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்றது day 1 ஃபார்ம் ஆகல. Like it got evolved during a very longer span of time. கொஞ்சம் கொஞ்சமா மேனேஜ்மெண்டோட தியரிஸ் ஆட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. இன்னுமே நிறைய தியரிஸ் ஆட் ஆகுது. All right. And
This can be tested through experience, trials and studies. So experience மூலியமாவும் trials மூலியமாவும் studies மூலியமாவும் இந்த theories நம்மளால கரெக்ட்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா இத வந்து மேனேஜ்மெண்ட்டை நம்ம எக்ஸாக்ட்டா சயின்ஸ்னு சொல்ல முடியாது. In your textbook it is given as inexact science. ஏன் இது inexact science ன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இது சயின்ஸ் மாதிரி யூனிவர்சலி அப்ளிகபிள் ஆன ஒரு சில பிரின்சிபல் இதுல இல்ல. பிகாஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் சம்திங் டு டூ வித் பீப்புள். அதாவது ஹியூமன் பிஹேவியரையும் கிளப் பண்ணி தான் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். கரெக்டா? ஸோ மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஒரு சில ப்ராசஸ் யூஸ் பண்ணி ஒரு டீம் ஆஃப் பீப்புளை ஒன்னா இணைச்சு அந்த ஆர்கனைசேஷனுடைய கோலை அச்சீவ் பண்றதுக்கு அவங்கள டிரைவ் பண்றது தான் மேனேஜ்மெண்ட். am I right or not? ஸோ இதுக்கு பிளானிங் இருக்கு, ஸ்டாஃபிங் இருக்கு, ஆர்கனைசிங் இருக்கு, கண்ட்ரோலிங் இருக்கு, கோஆர்டினேஷன் இருக்கு. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து மக்களோட சார்ந்தது. அதனால ஹியூமன் பிஹேவியர் அப்படின்றது வந்து இட் மே வேரி ஃப்ரம் டைம் டு டைம், சிச்சுவேஷன் டு சிச்சுவேஷன். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம். ஏன் மேனேஜ்மெண்ட்டை இன்எக்ஸாக்ட் சயின்ஸ்னு சொல்லறோம் அப்படின்ட்டா, நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணியிருக்கீங்க, எல்லா விஷயங்களும் கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து இல்ல பர்த்டே பார்ட்டி வந்து அதோட அவுட்கம் கரெக்டா அதே மாதிரி தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி ஆர் மே நாட் பி. ஏன் மே நாட் பி? மேபி சடன்லி நீங்க பிளான் பண்ண மாதிரி எல்லா கெஸ்டும் வராம இருக்கலாம். ஓகே, ஆர் மேபி அந்த பார்ட்டி நடக்கும் போது ஏதோ ஒரு சின்ன சைல்டு வந்து ஒரு ஜூஸ் ஸ்பில் பண்ணிருக்கலாம் கீழே, பிகாஸ் ஆஃப் விச் அந்த ஆம்பியன்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்து மாறி இருக்கலாம். ஸோ நீங்க எப்படி பிளான் பண்ணீங்களோ அதே அளவுக்கு அவுட்கம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். அது ஏன் கிடைக்காம இருந்தா, பிகாஸ் இட் இஸ் ஆல் அசோசியேட்டட் வித் people, that is human and human behavior. So management வந்து சயின்ஸ் மாதிரி எக்ஸாக்டா நம்மளால வந்து இது இந்த விஷயம் நடந்தா அதுக்கான அவுட்கம் இதுதான் வரும் அப்படின்றத நம்மளால தீர்மானிக்க முடியாது. That is why we call it as an inexact science. So management principles are not 100% fixed like science. So இதோட principles வந்து not 100% like science. So in certain ways it can be called as science, in certain ways it is not exactly like science. எந்த விதத்துல சயின்ஸா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, because it is based on concept, theories and terms. இந்த பேசிஸ்ல we can call it as science. ஏன்னா சயின்ஸுக்குமே தியரிஸ் இருக்கு, டேர்ம்ஸ் இருக்கு, பிரின்சிபல்ஸ் இருக்கு. பட் இன் சர்டன் வேஸ் இட் cannot be called as science because it is not universally, though the theories are universally applied, the outcome of those theories may not be the same in all the management cases. அதனால we will be calling it as an inexact science. I hope management as an art, management as an science உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So what next? What is the next topic? The next topic that we are going to see is management as a profession. So profession na enna அப்படினு பாத்தீங்கன்னா, it's an occupation which is taken up by people after they undergo a structured, a structured learning. Okay, ஒரு proper learning க்கு அப்புறமா ஒரு ஆக்குபேஷனை பர்சியூ பண்றது தான். அண்ட் இதோட மோட்டிவ் வந்து சர்வீஸா இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரொஃபஷனுக்கான ஒரு சிம்பிள் மீனிங். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் வேரியஸ் ப்ரொஃபஷன்ஸோடைய கிளிம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இட் கேன் பி டாக்டர் ப்ரொஃபஷன், ஆர் இட் கேன் பி மேனேஜர், ஆர் இட் கேன் பி டீச்சர். டீச்சிங் இஸ் ஆல்சோ அ ப்ரொஃபஷன் ஒன்லி. ஸோ இந்த ப்ரொஃபஷனும் மேனேஜ்மெண்ட்டும் இஸ் மேனேஜ்மெண்ட் அ ப்ரொஃபஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, in the modern times, if you see, yes, management is turning out to be one of the successful profession pursued by many people. எப்படி அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் உங்களுக்கு நான் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, ப்ரொஃபஷன் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் சிஸ்டமேட்டிக் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ். அதாவது ஒரு ப்ரொஃபஷ்னலா மாறுறதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு சிஸ்டமடைஸ்ட் நாலேஜ் கெயின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டரோ, லாயரோ, டீச்சரோ, எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலுமே அதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா ஒரு சிஸ்டம் ஆஃப் நாலேஜ் நீங்க கண்டிப்பா அக்வயர் பண்ணணும், which is like specialized knowledge, right? அதுக்கு அடுத்தது வந்து
entry is allowed. அதாவது ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ள எப்படி நம்ம என்டர் ஆக முடியும்னா only after clearing specifying exams. Like for example, you all know, இப்போ நான் ஒரு டாக்டர் ஆகணும்னா கண்டிப்பா வந்து நீட் எக்ஸாம் நான் கிராக் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நான் வந்து என்னோட எம்பிபிஎஸ் முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு டாக்டரா எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும். இதே லாயர்னாலும் இதே தான் சினாரியோ. லைக் யூ ஹாவ் டு undergo the process of learning of law, right? அதே தான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க that entry is allowed only if you clear the qualifying exams. Next, professionals must be a part of an official association. இப்போ for example உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல lawyers பத்தி கொடுத்திருக்காங்க. If you want to practice law, you have to be a member of bar council அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலுமே அதுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கும். அந்த அசோசியேஷனை நீங்க மெம்பரா ஆனாதான் அந்த ப்ரொஃபஷனை நீங்க பர்சியூ பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங். அதுக்கு அடுத்தது வந்து all professions must follow a strict ethical code. அதாவது இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாக்டர் வந்து அவங்க டாக்டரா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி they will take a pledge of like what are the ethical code of conduct they need to take up whenever they are treating a patient. ஒரு பேஷண்ட்டை வந்து அவங்க ட்ரீட் பண்ணும்போது அவங்க என்னெல்லாம் எத்திக்கல் கோட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு பிளெட்ஜா எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எத்திக்கல் கோட் ஆஃப் கான்டக்ட் அவங்க ஃபாலோ பண்ணணும் எல்லா ப்ரொஃபஷனல்ஸும். அதுக்கு அடுத்தது அவங்களுடைய மெயின் கோல் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா ப்ரொஃபஷனல்ஸ் வில் ட்ரை டு ஆர் ஃபோக்கஸ் மோர் ஆன் சர்விங் த சொசைட்டி. ஸோ இது எல்லாமே ப்ரொஃபஷனுக்கான சில features. So என்னென்ன பார்த்தோம்? Systematic and specialized knowledge. Second one is clearing some specified exams. Third one is becoming a part of an association. Fourth one is following a ethical code. And fifth one is the goal of serving the society. இது எல்லாமே profession குரிய சில features. இப்போ மேனேஜ்மெண்ட் ஒரு ப்ரொஃபஷனா, மேனேஜ்மெண்ட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் சர்டன் பிரின்சிபல்ஸ், தியரிஸ் அண்ட் கேஸ் ஸ்டடி. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், சயின்ஸ்லையும் ஆர்ட்லையும் நம்ம பார்த்தது தான். ஸோ மேனேஜ்மெண்ட்டுமே சில தியரிஸை பேஸ் பண்ணி சில கேஸ் ஸ்டடீஸை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்கிறோம். லைக் மேனேஜ்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆல் திஸ், ரைட்? செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எனி ஒன் கேன் பிகம் அ மேனேஜர். இங்க வந்து ஒரு பாயிண்ட் நீங்க ரிமெம்பர் பண்ணணும். கேன் எனி ஒன் பிகம் அ டாக்டர் without clearing certain examinations or without clearing NEET அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's a big question mark. ஆனா நீங்க மேனேஜர் ஆகணும் அப்படின்னா நீங்க IIM, தட் இஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல தான் படிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் இஸ் நோ. நீங்க உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை அக்வயர் பண்ண ஸ்கில்ஸாவும் வச்சிருக்கலாம். அதாவது a normal common man who has acquired skills of management through experience is also called a manager. Or he can become a part of the management. அதுக்கு நீங்க இதுதான் படிச்சிருக்கணும், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கோம் அப்படின்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கண்டிப்பா கிடையாது. ஆனா இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இஸ் an added advantage when you get into management. அதாவது நீங்க ஒரு பாப்புலர் யூனிவர்சிட்டியில மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கீங்க, ஒரு MBA படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களை டாப் லெவல் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு கொண்டு போற ஒரு வாய்ப்பை கொடுக்கும். and you will also acquire so much of knowledge which will make you a better manager. Third one பார்த்தீங்கன்னா associations like IMA recommend ethics but cannot enforce them strictly. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இப்போ டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ்க்கு வந்து they have associations. இந்த associations வந்து ஒரு set of rules and regulations கொடுப்பாங்க and all the professionals are supposed to use and follow these rules and regulations and code of conduct without any deviation. இந்த எந்த deviation எல்லாமே அவங்க அதை follow பண்ணும். In case if a doctor is violating the code of conduct, they will be barred from practicing their medicine. அதாவது அவங்களால டாக்டரா கண்டினியூ பண்ண முடியாது. The same is applicable for other profession also. இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்குமே இந்த ethical code of conductனு இருக்கு. ஆனா it actually need not be strictly practice or it need not be strictly spread everywhere because management evolves. It's a process, correct? So இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல ஒரு இடத்துக்கு தகுந்தாப்புல depending on the organization
it may vary. But ethical code of conduct should definitely be followed by the management. Next வந்து managers are expected to be honest, fair and responsible. ஏன்னா they are going to work with people. அதாவது human and human behavior அவங்க மேனேஜ் பண்ண போறாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க வந்து ரொம்பவே நியாயமாகவும் ஹானஸ்டாகவும் ஃபேராகவும் ரெஸ்பான்சிபிளாகவும் இருந்தால் மட்டும்தான் அவங்களால எஃபிஷியன்ட் மேனேஜர் ஆக முடியும். அண்ட் ஒன்லி தென் தே கேன் டிரைவ் த டீம் டு அச்சீவ் தி கோல்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ரைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குட் மேனேஜ்மெண்ட் சர்வ்ஸ் சொசைட்டி. நம்ம இது ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்போம் தட் எனி ஆர்கனைசேஷன் ஹேஸ் சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ. அதுக்கு சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸும் இருக்கு. கரெக்டா? அதாவது ப்ரொடெக்டிங் தி என்விரான்மெண்ட், கிரியேட்டிங் மோர் நம்பர் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சர்விங் த சொசைட்டி அப்படின்ற ஒரு சில சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸும் ஒரு ஆர்கனைசேஷன் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு குட் மேனேஜ்மெண்ட்டுடைய கோல் வந்து not only profit making, it is also serving the society. So இத பேசிஸ்ல வச்சு கண்டிப்பா நம்ம என்ன சொல்லலாம்னா it cannot be equivalent 100% to any other profession like doctors or lawyers in certain ways, because here we do not have association, a strict ethical code of conduct, or we need not have a very big qualifying exam or qualifying degree for it. But still certain aspects of profession is being followed for management also. So that is why we can term that management is also a profession. All right. So இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். In case if there are any doubts, I will definitely be happy to sort it out. But நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்தது வந்து லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதுக்கு அடுத்தது வந்து we will learn about the primary functions of management. இது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா we will have a separate session only for solving question and answer. So I will give you a set of question and answers which we will either solve it through this channel, or I will be uploading certain PDFs which you can download and solve it. So I think this session was useful to you. So please stay connected with Brainery tutorials with all the upcoming new videos that are going to be streamed very soon. And take care. Tada, bye bye.